தகுதி இருப்பதாலேயே ஒருவரை தட்டி கொடுக்கிறது வெற்றி என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நம்பிக்கை. அதனால்தான் வெற்றி பெற்ற இயக்குநர்களுடன் இணைந்து பணிபுரிவதை விரும்புவார் ரஜினி. அந்த வகையில் 1994ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் ரஜினியை மிகவும் கவர்ந்தது. உடனடியாக அந்த திரைப்படத்தின் இயக்குனரை அழைத்த ரஜினி படத்தை பற்றி பாராட்டி பேசினார். ரஜினி என்றாலே ஆன்மீகமும் அரசியலும் தானே. அந்த படத்தில் தன்னை கவர்ந்த காட்சிகளாக ஆன்மீகம் மற்றும் அரசியல் தொடர்பான 2 காட்சிகளை குறிப்பிட்டார் ரஜினிகாந்த். குறிப்பாக இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என 3 மதத்தவரும் இணைந்து பொது சேவை செய்வது போல இடம்பெற்றிருந்த ஒரு காட்சியை பெரிதும் சிலாகித்து பேசினார் ரஜினி. மதம் என்பது தோளில் கிடக்கும் துண்டை போன்றது. பொது பிரச்சனைக்கு அது தடையாக இருக்குமானால் துண்டை தூக்கி எறிந்துவிட்டு பிரச்சனையைத்தான் கவனிப்போம் என ஒரு வசனம் படத்தில் இடம்பெற்றிருந்தது. மதமா மனிதமா என்ற கேள்விக்கு பதில் சொன்ன அந்த காட்சியை ரசித்த ரஜினி ஓட்டுக்கு பணம் வாங்கும் வாக்காளர்களை கடுமையாக விமர்சித்த ஒரு காட்சியையும் வெகுவாக பாராட்டினார். அப்படி ரஜினிகாந்த் பாராட்டிய அந்த இயக்குனர் வி. சேகர். ரஜினியை கவர்ந்த காட்சிகளை கொண்ட அந்த படம் வரவு 8 செலவு 10. 90களில் வணிக ரீதியான அம்சங்களை கொண்ட சினிமாக்கள் தமிழ் திரையுலகில் பெரும் வரவேற்பை பெற்றன. அப்போது ஹீரோக்களின் கை ஓங்கி இருந்ததால் அவர்களது வீரதீர பராக்கிரமங்களை காட்டும் விதமாகவே கதைகள் பின்னப்பட்டன. குடும்ப கதையம்சம் கொண்ட படங்கள் வெகுவாக குறைந்திருந்த அந்த காலகட்டத்தில் தனக்கென ஒரு தனி பாணியோடு தமிழ் சினிமாவில் களமிறங்கினார் வி. சேகர். கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வி. சேகர் உருவாக்கிய படம் தமிழ் சினிமாவில் குடும்ப கதைகளுக்கு புது ரத்தம் பாய்ச்சின. அப்படி 1994ஆம் ஆண்டு வி. சேகரின் இயக்கத்தில் உருவாகி வெற்றி பெற்ற படம் வரவு 8 செலவு 10. பணம் படுத்தும் பாடு என்பதுதான் வரவு 8 செலவு 10 படத்தின் மையக்கரு. அரசு பணியில் இருக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சிவராமன் கடன் வாங்காமல் தனது வருமானத்திற்குள் குடும்பம் நடத்த வேண்டும் என கட்டுக்கோப்பாக வாழ்ந்து வருகிறார். அவரது மனைவி லட்சுமிக்கோ அக்கம்பக்கத்தினரை போல தானும் நன்றாக உடை உடுத்த வேண்டும், வீடு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களை நிறைத்து வைக்க வேண்டும், பிள்ளைகளை கான்வென்ட்டில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஏராளமான கனவுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளும் கனவுகளும் சேரும் போது நிகழும் கலாட்டாக்களும் கருத்து வேறுபாடுகளுமே வரவு 8 செலவு 10வின் காட்சிகளாக வருகின்றன. தனது கதையின் நாயகர்கள் எப்படி நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கின்றார்களோ அதைப் போலவே தனது படத்தின் நாயகனும் அதை பிரதிபலிப்பவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் இயக்குனர் வி. சேகர். அதனால் அவரது படங்களிலெல்லாம் நிழல்கள் ரவி, சந்திரசேகர் போன்ற நடிகர்கள்தான் பிரதான கதாபாத்திரங்களில் இடம் பிடித்திருப்பார்கள். அந்த வகையில் 90களில் வில்லனாக தமிழ் ரசிகர்களை மிரட்டிக் கொண்டிருந்த நாசரை தனது வரவு 8 செலவு 10 படத்தின் நாயகனாக்கினார் வி. சேகர். பிள்ளைகள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கும் தகப்பன், மனைவியின் வரம்பு மீறிய ஆசைகளுக்கு முட்டுக்கட்டை போடும் கணவர் என எல்லா குடும்ப தலைவனுக்குள்ளும் இருக்கும் பொறுப்பான வில்லனை தனது நடிப்பால் வெளிக்கொண்டு வந்திருந்தார் நாசர். செலவு செய்து சினிமாவுக்கு போய்விட்டு அங்கு சினிமா பார்க்காமல் தூங்கும் தனது மகனை தட்டி எழுப்புவது, தனது மகன் எங்கேயோ தவறுவிட்ட ஒற்றை செருப்பை தேட இரவு நேரத்தில் கிளம்புவது என ஒரு நடுத்தர குடும்ப தலைவனை அப்படியே கண்முன் நிறுத்தியிருந்தார் நாசர். வி. சேகரின் கதையில் எப்பொழுதும் பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கும். தனது தாத்தாவை விட பாட்டி அறிவார்ந்தவர், தனது தந்தையை விட தாய் அறிவார்ந்தவர், தன்னை விட தனது மனைவி அறிவார்ந்தவர் எனச் சொல்வார் வி. சேகர். ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து உணர்ந்திருந்த வி. சேகர் அத்தகைய பெண் கதாபாத்திரங்களையே தன் கதாநாயகிகளாக வார்த்தெடுத்தார். ராதிகாவுக்கு அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருந்தது. பிரபலமான நடிகைகள் குழந்தை பேருக்கு பின்னர் கதாநாயகிகளாக நடிப்பது என்பது அன்றைய ஹாலிவுட்டின் கோட்பாடுகளை கடந்து. ஆனால் பாரதி ராஜா கிழக்கு சீமையிலே படத்தில் ராதிகாவை பிரதான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தார். அதனை பின்பற்றி வி. சேகரும் தனது படத்தில் ராதிகாவை கதாநாயகியாக்கினார். கடுகடுக்கும் கணவனிடம் நயந்து பேசுவது, பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பது என வி. சேகர் வடித்த காட்சிகளுக்கு ஏற்ப குடும்ப தலைவியாகவே மாறியிருந்தார் ராதிகா. வி. சேகரின் படங்களில்
நகைச்சுவை காட்சிகள் தவிர்க்க முடியாத இடம் பிடித்திருக்கும். கவுண்டமணி, செந்தில், வினு சக்கரவர்த்தி, வெண்ணிறை ஆடை மூர்த்தி என ஒரு நகைச்சுவை பட்டாளமே வி. சேகரின் படங்களை நிறைத்திருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா படமும் அதற்கு விதிவிலக்கல்ல. அஞ்சாத சிங்கம், மருதுபாண்டி எனும் அரசியல்வாதியாக தோன்றும் கவுண்டமணி அலட்டலான தனது வசனங்கள் மூலமாக உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை போகிற போக்கில் எல்லோரையும் போட்டு தாக்கிவிட்டு போவார். அதுவரை தனது படங்களில் இடம் பிடித்திருந்த நகைச்சுவை நடிகர்களை தாண்டி வரவு எட்டனா செலவு பத்தனா திரைப்படத்தில் வடிவேலுவுக்கும் ஓர் இடம் கொடுத்தார் வி. சேகர். அதனை கனகச்சிதமாக பற்றிக் கொண்ட வடிவேலு தனது அனாயசமான உடல் மொழியால் ஆட்டோ ஓட்டுநர் பீட்டரை திரையில் உயிர்ப்பித்திருந்தார். முதல் முறையாக கோவை சரளா, வடிவேலு இணை வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில்தான் ஜோடி சேர்ந்தது. அந்த ஜோடி அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களை சிரிக்க வைத்த ட்ரெண்டை தொடங்கி வைத்தவர் வி. சேகர். எந்த கதாபாத்திரத்தை ஏற்றாலும் தன் குரலாலேயே அதற்கு நியாயம் செய்துவிடும் வினு சக்கரவர்த்தி எந்த படத்தில் எம்எல்ஏவாக நடித்திருக்கிறார். ஒருபுறம் மக்கள் பணி, மறுபுறம் மதுபான ஆலை என இரட்டை வேட அரசியல்வாதிகளை பிரதிபலிக்கும் அந்த கதாபாத்திரத்தை தன் பாணியில் கையாண்டு கலகலப்பூட்டினார் வினு சக்கரவர்த்தி. தனது ஆரம்ப நாட்களில் ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டராக இருந்த வி. சேகர் அதனை பிரதிபலிக்கும் விதமாகவே ஜெய்சங்கரின் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தார். ஒரு குடியிருப்பின் நலச்சங்கத்திற்கு தலைவராக வள்ளுவர்தாசன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் ஜெய்சங்கர். குடியிருப்பாளர்களுக்கு அறிவுரைகளையும் ஆறுதலையும் தந்து அவர்களை நல்வழிப்படுத்தும் மூத்தவராக நடிப்பில் நிதானத்தை வெளிப்படுத்தி தன் அனுபவத்தை நிரூபித்தார் ஜெய்சங்கர். வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் வி. சேகர். 400 ஏக்கர் நிலம், ஏராளமான சொத்துக்கள் கொண்ட அந்த குடும்பம் வி. சேகர் 18 வயதை தொடுவதற்குள் நொடித்து போனது. மது, சூதாட்டம், குதிரை பந்தயம் என பல தகாத வழிகளில் அத்தனை சொத்துக்களையும் தங்கள் வீட்டு ஆண்கள் அழித்த போது தங்களது வீட்டு பெண்கள் பட்ட வேதனைகளை நேரடியாக கண்டிருக்கிறார் வி. சேகர். அப்படி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் சந்தித்த பல நிகழ்வுகளையே திரைப்படங்களாக உருவாக்கி வந்தார் வி. சேகர். அந்த வரிசையில் வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில் பணம் இல்லாவிட்டால் ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கங்கள் என்ன, பணம் இருந்தால் ஒருவரது வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் என்ன என்பதை விளக்கும் விதமாக திரைக்கதையை அமைத்திருந்தார். வி. சேகரின் நான் புடிச்ச மாப்பிள்ளை, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் போன்ற படங்களுக்கு இசையமைத்த சந்திரபோஸ் தான் வரவு எட்டனா செலவு பத்தனா திரைப்படத்திற்கும் இசையமைத்தார். பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருந்தார். தேவையான இடங்களில் பாடல்கள், நிறைவான பின்னணி இசை என தன் பங்கிற்கு படத்தை தரமுயர்த்தி கொடுத்தார் சந்திரபோஸ். தமிழ் சினிமாவில் தனக்கென ஓர் கூட்டணியை உருவாக்கி வைத்திருந்தார் வி. சேகர். தனது எண்ண ஓட்டங்களை அறிந்து படப்பிடிப்பு தடத்தில் பக்குவமாய் பணியாற்றும் டெக்னீஷியன்களையே தொடர்ந்து தனது படங்களில் இணைத்துக் கொண்டார். அதன்படி வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தின் படத்தொகுப்பை ஏ.பி. மணிவண்ணனும் ஒளிப்பதிவை ஜி. ராஜேந்திரனும் கவனித்துக் கொள்ள, சண்டை பயிற்சிக்கு ஜாகுவார் தங்கமும் நடனத்திற்கு புலியூர் சரோஜாவும் இணைந்து கொண்டனர். நேர்மையான அரசு ஊழியரான சிவராமன் தனது மனைவி, குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்வதும் பின்னர் மதுபான ஆலைக்கு பார்ட்னராக உயர்ந்து செல்வத்தில் திளைப்பதும் படத்தின் முன்பாதியில் காட்டப்பட்டது. ஆனால் மதுவின் மூலம் கிடைக்கும் செல்வம் நிலையானதல்ல என்பதை உணர்ந்து அத்தனை வசதிகளையும் கைவிட்டு சிவராமன் மீண்டும் தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதைப் போல படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை உருவாக்கி இருந்தார் வி. சேகர். குடும்ப பிரச்சனைகளை மட்டுமின்றி சமூக பிரச்சனைகளையும் தனது படங்களின் வாயிலாக சாட தயங்காதவர் வி. சேகர். வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தின் தொடக்கத்தில் விலைவாசி உயர்வால் ஓர் இல்லத்தரசி படும் அவஸ்தைகளை காட்சிப்படுத்தியிருப்பார் வி. சேகர். படத்தின் முடிவில் விலைவாசி உயர்வை அரசு கட்டுப்படுத்தினால் நடுத்தர குடும்பங்கள் இன்னல்களுக்குள் சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை உணர்த்தும் விதமாக காட்சியை அமைத்திருப்பார். எந்த ஒரு படைப்பும் பார்வையாளர்களின் மத்தியில் ஏதாவது ஒரு செய்தியை கடத்திச் செல்லும் என்பது மறுக்க முடியாத நியதி. அந்த வகையில் முறையாக சம்பாதிக்கும் மக்கள், முறை செய்து காப்பாற்றும் அரசு என்ற இந்த இரண்டும் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரம் என்கின்ற கருத்தை ஆணித்தரமாக பதிய வைத்திருக்கிறது வி. சேகரின் வரவு எட்டனா செலவு பத்தனா திரைப்படம்.